மதிக்கு ஆதரவாக மலரும் வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. மாமனார் மாப்பிள்ளை கால் பண்ணி, இந்த பொண்ணு எங்கள் மானத்தை வாங்குறா மாப்பிள்ளை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. நான் தான் மதிக்கிட்ட அப்போயே மன்னிப்பு கேட்க சொன்னேனே அப்படின்னு சொல்கிறாரு மாப்பிள்ளை. ஆமாம், இவர் சொன்ன உடனே மதி எல்லாரு காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. அட போயாங்கிட்டு சும்மா காமெடி பண்ணாமல். சரி விடுங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன்னு மாமனா கிட்ட சொல்லிட்டு ரேவதி கிட்ட உங்கள் வீட்டு பஞ்சாயத்தை தீர்க்கறதே எனக்கு வேலையாக போச்சுன்னு சொல்கிறாரு. ஆமாம், இவர் பெரிய சூரிய வம்சம் நாட்டாம போய. மாமனார் மலர் எங்கன்னு கேட்க, மலர் மதி கூட உட்காந்துருக்காங்கன்னு பாக்கியராஜ் சொன்னதும் கோவமாக வெளியே போய் மதியை உள்ளே வர சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தங்கராஜ் மதியோட அப்பாவுக்கு கால் பண்ணி, உங்கள் பொண்ணு ஏன் இப்படி இருக்கா, ஒரு மன்னிப்பு கூட கேட்க முடியாதான்னு கேட்குறாரு. மதியோட அப்பாவுக்கு இன்னொரு அட்டாக்கு வர வைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு எல்லாரும் சேர்ந்து. மதியோட அம்மா மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம மதியை நம்ம தப்பாக பேச வேண்டாம் அப்படின்னு. நல்ல வேலை நீங்களா மதிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, போய் மதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, மதி கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க. மதியோட அப்பாவும் மதி வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்புறாரு. சுரேஷ் வீட்டுக்கு வந்ததும், இன்னும் போகலையா நீ, எங்கேயாவது போக வேண்டியதானே அப்படின்னு கோபமாக கேட்குறாரு. இவெல்லாம் ஒரு புருஷன், ஒரு சின்ன விஷயத்துக்கு பொண்டாட்டி வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டு எங்கேயாவது போக வேண்டியதானு கேட்குறான். எங்கேயாவது போக வேண்டியதுன்னா எங்கே போகணுமா? பாக்கியராஜ் சுரேஷ் கிட்ட மலரை உள்ளே கூப்பிடுன்னு சொல்கிறாரு. நீங்கள் விடுங்க பாக்கியராஜ், மதி எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. மதியோட அப்பா வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல் என்ன புல்லை வளர்த்து வச்சுருக்கீங்க பிளா பிளா பிளான்னு குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிறாங்க. மதியோட அப்பா மதிக்கிட்ட, நீ வாமா நம்ம வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாக்கியராஜும் மலரும்.